சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஞானஸ்தானம் பெறல, நான் அபிஷேகம் பெறல, பைபிள் காலேஜ் போய் ஊழியம் செய்ய போயிட்டேன். ஒரே ஒரு அழைப்பு மட்டும் இருந்துச்சு, ஒரு ஆணுடைய காலிங் மட்டும் இருந்துச்சு. ஏசாயா 43:1-10 வடி என்னை அழைச்சாங்க. அந்த வார்த்தை மட்டும் எனக்கு கிடச்சி. அக்னி நடுவில் கர்த்தரோடு கூட பேசினான். ஞானஸ்தானம்லாம் எடுக்கல, பைபிள் காலேஜ் ஃபஸ்ட் இயர். ஞானஸ்தானம் எடுக்காமே பைபிள் காலேஜ் ஃபஸ்ட் இயர். அங்கே போய் ஜூலை 20 தான் எனக்கு என்ன பண்ணப்படுது, இதே போல் ஒரு பனிக்காலம், குளிர் நடுங்குது, ஐஸ் கட்டி தண்ணி உள்ள நடுங்கிட்டே போய் முட்டிக்கால் போட்டு ஞானஸ்தானம் எடுத்து, முட்டிக்கால் போட்டு ஞானஸ்தானம் எடுத்து நிற்கலை. அது நல்ல ஒரு நேரம். அப்பா அம்மா பக்கத்தில் இல்லை, யார் பக்கத்தில் இல்லை, சகோதரி கூட பக்கத்தில் இல்லை, தனியாலாம் போய் அந்த இடத்துல ஞானஸ்தானம் எடுத்தேன். கர்த்தர் என்னோடு கூட இருந்தார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஆனால் கர்த்தர் முன்பாகவே நீ அபிஷேகம் பண்ணி வைக்கிறீங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கு நீங்கள், உங்களை முன்பாகவே அபிஷேகம் பண்ணிட்டார். அல்லேலூயா. நம்பர் 1, அபிஷேகம் பண்ணினவனை ரட்சிக்கிறார். 2வது, அதிலே 3 காரியம் வாசிங்க. அடுத்தது இல்லை 26 சங்கீதம் 26. அடுத்தது வல்லமையை காண்பித்து. என்ன காண்பிக்கிறாரு? சரி, இப்ப வந்து ரட்சித்ததுனால தாவீதுக்குள்ள அந்த ட்ரெஸ் போட்டா அவனுக்கு என்ன இல்லை, செட் ஆகுது. அது மாதிரி நீங்க ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றவங்களுக்கு உலகத்தின் காரியங்கள் உங்களுக்கு என்ன ஆகாது, செட் ஆகாது. அதான் ஃபர்ஸ்ட். 2வது, வல்லமையை காண்பித்து. அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு வல்லமையை காண்பிக்கிறார். போறான், அவன் தெரிந்தெடுத்தது என்ன தெரிந்தெடுத்தான் தாவீது? கூழாங்கல். எத்தனை கல்லுங்க? 5 கல் எடுத்துட்டு போனான். இந்த அபிஷேகத்தை அந்த இடத்துல காண்பிக்கிறான். அல்லேலூயா. எதுவுமே எனக்கு வேண்டாம், இந்த 5 கூழாங்கல் போதும் சொல்லி எடுத்துட்டு போறான். கோலியாத் அங்க நின்றுட்டு இருக்கிறான். அவன் சொல்றான், இன்னைக்கு உன் தலையை நாய்களுக்கு போடுவேன், அவன் கை கரியெல்லாம் துண்டு துண்டா பிச்சு நாய்களுக்கு போறான். அவன் சொல்றான், ஆனா இவன் சொல்றான், நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் சேனைகளின் ராணுவங்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் உன்னை நான் இன்றைக்கு என்ன செய்வேன், தலையை வாங்குவேன். ஓய், ஒரு அட்டி, ஒரு கல் எடுத்து அடிச்சான். அந்த இடத்துல கோலியாத் என்ன பண்ணான், இறந்து கீழே விழுந்து சரிந்து போனான். இஸ்ரவேல் ராணுவங்களே பார்த்து ஆச்சரியப்படுறது, பெலிஸ்திய ராணுவங்களை பார்த்து பயந்து கதி கலங்கி போறது. ராணுவத்தை அந்த வாளை எடுத்து, அதே கோலியாத் அவனோட வாளை எடுத்து அவன் தலையை வெட்டி தூக்கிட்டு போறான். என்ன ஆண்டவர் ரட்சித்தார் என்று சொல்லி. 2வது பாயிண்ட், உங்களுக்குள்ள அபிஷேகம் இருந்தா அந்த வல்லமை என்ன பண்ணணும் சொல்லுங்க, காண்பிக்கணும். அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணி பெற்றுட்டேன், அபிஷேகம் பண்ணிட்டேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன் இதாதபடி நீங்க சத்துவ ஜெயிச்சீங்களா? உங்க வீட்டுல இருக்கிற பிசாசை துரத்துறதுக்கு உனக்கு தைரியம் இருக்கிறதா? அல்லேலூயா. உனக்கு விரோதமா வருகிற கட்டுகளை உடைப்பதற்கு உனக்குள்ள தைரியம் இருக்கிறதா? அதை ஜெயிப்பதற்கு உனக்குள்ள பலன் இருக்கிறதா? அதுதான் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு 2வது பகுதி, அந்த வல்லமையை காண்பிக்க. தாவீதுக்குள்ள அபிஷேகம் வல்லமை வந்தவன் அவன் காண்பிக்கிறான், கோலியத்தை கீழே தள்ளும்படியாக. சிம்சோனுக்குள்ள கர்த்தருடைய பலன் இருந்ததுனால அவன் என்ன பண்றான், 1000 பேர்த்த தாடை எலும்பினாலே கொன்று போடுங்க. தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள்ள அபிஷேகம் இருந்தா அந்த அபிஷேகத்தை காண்பீங்க, அந்த வல்லமையை காண்பீங்க. அது 2வது பகுதி. 3வது வாசிங்க. 3வது பகுதி போதும். 3வது, ஒரு அபிஷேகம் பண்ணினவருடைய ஜெபத்தை கர்த்தர் கவனித்து கேட்கிறார். அல்லேலூயா. அதுக்கு சாம்பிள சொல்லலாம், எலியா கையளவு மேகத்தை கொண்டு என்ன பண்றாரு, பெருமலை 430 பாகால் தீர்க்கதரிசிக்கு முன்பதாக கர்த்தரே தெய்வம் என்று முழக்கமிட பரலோக தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். ஆண்டவரே, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, என்னோட ஜெபத்திற்கு பதில் தாருன்னு கேட்டோம்னா வானத்திலிருந்து என்ன வருதுங்க, அக்னி இறங்கி வந்து அங்க இருக்கிற காளைகளை, அங்க இருக்கிற பலிகளை அங்கீகரித்து போனது. இந்த அபிஷேகம் அங்கே ஜபத்தை கேட்க வைத்தது. நல்ல இந்த செய்தியை கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனமான செய்தியா இருக்கும். அல்லேலூயா. இந்த புல்பிட்ல நான் செய்தி எடுத்துட்டு வந்தது வேற, சீக்கிரமா முடிக்கிறதுனால இங்க வந்து ப்ரிப்பரேஷன் இல்லாம பேசிட்டு இருக்கேன். எதுவுமே ப்ரிப்பரேஷன் பண்ணல, இந்த வசனத்தை வச்சு அப்படியே போயிட்டு இருக்கு. கர்த்தர் பரிசுத்தராக நடத்துகிறார். உன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்ன பண்ணப்படுகிறான்,
முதலாவது ரட்சிக்கப்படுகிறான். இரண்டாவது வல்லமை. பழக்கம் இல்லை, அதை அப்படியே அவன் என்ன பண்ணான், ரட்சிக்கப்பட்டவன் என்னுடைய ரட்சிப்பு மட்டும் போதுட்டு அந்த பழக்கம் இல்லாததான் தூக்கி விட்டு எரிஞ்சிட்டு போயிட்டே இருக்கான். ரெண்டாவது வல்லமை, எனக்கு கொடுத்த வல்லமையை இப்போ நான் என்ன பண்ணேன், காண்பிப்பேன். மூணாவது, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டதுனால கர்த்தருடைய ஜெபத்தை கேட்கிறார். எலியாவினுடைய ஜெபத்திற்கு பாட்டு பண்ணுங்க, எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே. இன்னைக்கு நீங்க ஜெபிச்சா அக்கடி இறக்குமா? கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் தருவார். உங்களை சாதாரண கர்த்தர் அபிஷேகம் பண்ணலைங்க. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் சாதாரணமான காரியத்துக்கு அபிஷேகம் பண்ணல. நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டதுனால ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பை பெறீங்க. நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டதுனால கர்த்தருடைய வல்லமை அநேகருக்கு முன்னதாக காண்பிக்க போறீங்க. நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டதுனால உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த அபிஷேகத்தை தக்க வைத்துக் கொண்டு ஓடுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்வார். கடைசி வசனம் 20:8. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். 7 வசனம். சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேலே பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து. இந்த அபிஷேகம் எதற்காக? கர்த்தருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துவது. அபிஷேகம் பண்ணப்பட்டவன கர்த்தர் ரட்சிக்கிறான்னா அந்த ரட்சிப்பு வந்தா அந்த இடத்துல கர்த்தரை மேன்மைப்படுத்துங்க. உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமையை கர்த்தரை மேன்மைப்படுத்த பயன்படுத்துங்கள். உங்களுக்குள்ள இருக்கிற ஜெபத்தை கர்த்தரை மேன்மைப்படுத்துறதுக்கு பயன்படுத்துங்கள். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எல்லாம் எழுந்து நிமிர்ந்து இருப்போமா? எல்லாம் எழுந்து நிமிர்ந்து கர்த்தர் நம்மளுக்கு ஈடுபடுவாராங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒரு பாட்டு இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வேறு நீ வேறு அல்ல, நாம் இருவரும் ஒருவரானோம். நம்ம வேறு வேறு அல்ல. கர்த்தர் எல்லாரையும் ஒரு நோக்கத்துக்காக தான். எல்லாரும் பரலோகத்துக்கு போக போறோம். யாரெல்லாம் கர்த்தருக்கு பிரியமானவங்க எல்லாரையும் பரலோகத்துக்கு போக போறோம். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டாலும் பரலோகத்துக்கு தான் போக போறோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டாலும் பரலோகத்துக்கு தான் போக போறோம். நேற்றைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவனும் பரலோகத்துக்கு போவோம், இன்னைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவனும் பரலோகத்துக்கு போவோம். அவனுக்குள்ள இருக்க டிஃப்ரென்ஸ், அந்த வல்லமையை, அந்த அபிஷேகத்தை, அந்த ரட்சிப்பை சரியா பயன்படுத்துறாங்களா? அதுதான் இன்னைக்கு மிக மிக முக்கியம். 3 வருஷம் ஏசப்பா கூடயே இருந்து ஊழியம் செஞ்சவன் ஏசப்பாவை மறுதளிக்கிறான் பாருங்க. 3 டைம் தெரியாது ஒரு இடத்துல போட்டுட்டு அவன் ஆண்டுடைய நாமத்தை தூசிச்சான், சபிச்சான்னு சொல்லி திட்டுனான்னு சொல்லி போட்டிருக்கு. பேதுரு மனக்கசந்து அழுதான். ஐயோ நான் செஞ்சது தப்புன்னு மனக்கசந்து அழுதான். ஆண்டவர் அவனுக்கு விடுதலை கொடுத்து ரட்சிப்பு கொடுத்துட்டாரு. ஆனால் யூதாஸ் அந்த அபிஷேகத்தை மிஸ்யூஸ் பண்ணான். குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டான். ஆனால் உணர்ந்தான், பாவத்தை நான் தப்பு செஞ்சுட்டேன் உணர்ந்தான். ஆனால் தூக்கில் தொங்கி இறந்து போனான். லைஃப் முடிஞ்சு நரகத்துக்கு தான். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஒரு அபிஷேகம் வீணாய் இருக்கக்கூடாது. பேசுங்க, ஏசப்பா நீங்கள் கொடுத்த இந்த வல்லமை, நீங்கள் கொடுத்த இந்த அபிஷேகம் வீணாய் போகக்கூடாது. சத்திய வசனம் இன்னைக்கு நிறைய விதத்தில் போதிக்கப்படுது. கவனமாக இருக்கணும். நிறைய யூடியூப்பில் நிறையா செய்திகளை நம்ம கேட்டு வரோம். கவனமாக இருக்கணும். நம்மளை எந்த இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. வல்லமை முகாம், அக்னி முகாம்லாம் நடக்குது. எத்தனை பேர் அபிஷேகத்தை நிறைஞ்ச வழியிறம் பாருங்க. அக்னி அபிஷேகம்லாம் நம்ம பெற்றிருக்கோம். அன்னைக்கு முச்சடினர் அக்னியாக வந்தவர் எதற்காக? மோசையை அழைப்பதற்காக. ஏசையா நாவை தொட்டதுக்கு ஏசையா தீர்க்கதரிசனம் உரைப்பதற்காக. சீசர்களை மேல் வீட்டு அறையில் அபிஷேகத்தில் நிறைச்சதுனால அவங்க சுவிசேஷத்தை இயேசுக்காக அறிவித்தாங்க. அதே 1:8 அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிற பரிசுத்த உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்த எருசலேமில் யூதாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடந்து சாட்சியாக இருங்க. ஆண்டவர் குறித்து சாட்சி சொல்லணும். அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க ஆண்டவர் குறித்து பேசணும், சுவிசேஷம் சொல்லணும். நான் பேசிட்டு தான் இருக்கேன், சொல்லிட்டு தான் இருக்கேன் அப்படி நீங்கள் நினைக்கலாம். இது 10ஆவது ஆண்டவர் சொல்கிறாரு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு சாப்பிட்டுட்டு நாளைக்கு சாப்பிடாம இருப்போமா? இருக்க மாட்டோம். டெய்லி 3 வேளை சாப்பிட்டே தான் இருப்போம். அதுபோல தான் அபிஷேகம். நான் முதல் கொண்டு சொல்கிறேன், ஆண்டவரே நானும் அதில் குறைவுள்ளவனாக இருக்கிறேன். ஆண்டவரே, எப்படி இந்த உலக காரியத்துக்காக நாங்கள் முழுவதுமாக ஒத்துழைக்கிறோமோ அதுபோல நீர் கொடுத்த அந்த அபிஷேகத்தை
அநேகருக்கு பிரதிபலிக்க எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் இந்த காலையில் சொல்றீங்க? அபிஷேகம் பெற்றவங்க பெறாதவங்க இங்கே இல்லை. கர்த்தர் உங்களை அழைச்சி வந்தாலே நீங்க அபிஷேகம், அதுல கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அக்னி கொடுத்து அந்நிய பாஷை கொடுத்து உங்களை வெளிப்படுத்துறாருன்னா நீங்க ஊழியம் செய்யறதுக்கு தயாராகிறதுன்னு அர்த்தம். விசுவாசி அல்ல, விசுவாசியினுடைய ஸ்தானம் முடிஞ்சு அதோட நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டு அக்னியில நிரப்பப்படுறீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க ஊழியம் செய்றீங்க, அதாவது சீசர்களா உருவாகுறீங்கன்னு அர்த்தம். நீங்க எத்தனை பேரை ஆண்டவர் ப்ரொமோட் பண்ணியிருக்காரு? எத்தனை பேர் அக்னி அபிஷேகத்தை நிரப்பியிருக்காரு? எத்தனை பேருக்குள்ள அந்த தொடுதல் மட்டும் இருக்குது? எத்தனை பேர் கர்த்தரை உண்மையா, யார் ஒருவன் பாவம் செய்யாம அக்கிரமம் செய்யாம ஜெபிச்சுட்டு உண்மையா வாழ்ந்து அபிஷேகம் பெறாம உண்மையா இருந்து ஜெபிக்கிறானோ அவனுக்குள்ள அசைவாடுதல் இருந்துட்டே தான் இருக்கும். ஆனால் அதை வெளிப்படுத்த முடியல அவங்களால. ஆனால் வசனம் சொல்லுது, அபிஷேகம் பண்ணி அவனை ரட்சிக்கிறார். ஸ்பெஷலா ஆண்டவர் ரட்சிக்கிறார். ஒரு சேஃப் ஜோன், ஒரு பாதுகாப்புக்குள்ள கர்த்தர் வைக்கிறாரு. தாவீதை சிங்கத்தின் வாய்க்கும் கரடிக்கும் வாய்க்கும் அபிஷேகம் பண்ணதுனால ராஜாவா வைக்கணும்ன்றதுக்காக ஆண்டவர் அவனை தப்புவித்தார். தேவ பிள்ளையே, இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க இப்ப எந்த கஷ்டத்துல இருக்கீங்களோ, எந்த போராட்டத்துல விளிம்புல வாழ்ந்து கொண்டிருக்கீங்களோ, கர்த்தர் உங்களுடைய அவருடைய கரங்களை ரட்சிக்க வருகிறது. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அதுல இருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவர் இருக்கிறார். இரண்டாவது, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் வல்லமைகளை காண்பிக்கணும். சவால் விடணும், சத்துருவை பார்த்து சவால் விடணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வல்லமை அதை பயன்படுத்த கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். பழக்கம் இல்லை, பிசாசு கொடுக்கிற விஷயம் எனக்கு பழக்கம் இல்லை, எடுத்து வீசி எரிஞ்சு கர்த்தர் எனக்கு இருக்கிறார், எனக்கு கொடுத்த அபிஷேகம் போகணும். 5 கூழாங்கற்று, அதுல அந்த செய்தியை நான் டைம் இருந்தால் ஒரு நாள் உங்களுக்கு கொடுக்குற. 5 கூழாங்கற்றுக்கு ஒரு பெயர் வைக்கலாம். ஒருவேளை அந்த ஒரு கூழாங்கலுக்கு இயேசுவின் நாமம் வைக்கலாம், இல்லை தேவனுடைய நாமம் வைக்கலாம். அவன் சொல்றான், இஸ்ரவேல் ராணுவ சேனைகள் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். அந்த ஒரு கல்லை எடுத்து சுத்தி கவன்கல்ல வச்சு அடிச்சா பாருங்க, அந்த கோலியாத்து கீழே விழுந்து செத்து போனான். வல்லமையை காண்பித்தார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் வல்லமையை காண்பித்தால் தோற்று போக மாட்டீர்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய ஜெபம் தோற்று போகாது. ஹல்லேலூயா. உங்கள் கூட இருக்கிற சத்துரு விழுந்து போவதற்கு கர்த்தர் உங்களுக்குள்ள அந்த அபிஷேகத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மூன்றாவதாக, ஒரு அபிஷேகம் பண்ணினவங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். இமீடியட்டா. சில பேருக்கு ஏன் ஜெபத்தை கேட்கப்பட மாட்டேங்குது? அந்த அபிஷேகத்தை புரிஞ்சு கொள்ளாம ஜெபிக்கிறோம். இன்னைக்கு உணர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஒட்டனோட நிமிஷத்துல ஆடுற ஜெபத்தை கேட்டு உடனடியா பதில் தர வல்லவராக இருக்கிறார். ஒரு அபிஷேகம் பண்ணினுடைய ஜெபத்தை கர்த்தர் புறக்கணிக்கல. வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது அவனுடைய ஜெபத்துல. ஒரு அபிஷேகத்தினுடைய ஜெபத்தை கர்த்தர் புறக்கணிக்கல. ஹல்லேலூயா. கையளவு மேகத்தை கொண்டு பெருமழை வர செய்தார். ஒரு அபிஷேகம் பண்ணின மோசேயினுடைய ஜெபத்தை கேட்டு செங்கடல் பிளந்து கொடுத்தார். ஒரு அபிஷேகம் பண்ணின யோசுவாவினுடைய ஜெபத்தை கேட்டு எரிகோவினுடைய கோட்டைகளை கர்த்தர் தகர்த்தெறிந்தார். இன்றைக்கு நம்மளுடைய ஜெபத்தை கேட்க கர்த்தருடைய காதுகள் இருக்க. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். இன்றைக்கு நீங்கள் கர்த்தருடைய அபிஷேகத்தை குறித்து, வல்லமை குறித்து, அவருடைய நாமத்தை குறித்து நீங்கள் உயர்த்தப்படும் பொழுது உயர்த்த கர்த்தர் உங்களை எழுந்து நிமிர செய்வார். ஆண்டவரே துதிக்கிறோம், இயேசுவை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த நேரத்தில் இந்த வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதம் மாற்றி கொடுத்து ஸ்தோத்திரம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பலப்படுத்துங்க. ஆண்டவரே, உடைய நீதியின் வலது கரத்தினால் ஒரு பிள்ளைகளை ஆஸ்வதிக்கிறாங்க. ஆண்டவரே, சகோதர சகோதரிகள் சிறு பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தர் ஆஸ்வதிக்கிறாங்க. நாங்கள் பாடின பாடல்கள் மேல உடைய வல்லம் இருந்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆராதிக்கும் போது ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் உற்சாகமாய் உடைய பிள்ளைகள் ஆண்டவரே சங்கீதங்களை வாசிக்க உதவி செய்ததே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா சோதர ஜீவனுள்ள சாட்சிகளை எழுப்பி தந்தேனே உமக்கு ஸ்தோத்திரம். தேவ வார்த்தையின் மூலமாய் ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு வார்த்தை புரிந்து கொண்ட அந்த ஜீவனுள்ள வார்த்தை ஆண்டவரே, இந்த வார்த்தை இந்த புல்பிட்ல வந்து நான் நிற்கும் போது எனக்கு உணர்த்துனீங்க. கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார். கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை வல்லமையை காண்பிக்க செய்கிறார். கர்த்தர் அபிஷேகம் பண்ணினுடைய ஜெபத்தை கேட்கிறார். அதற்கு தாவீது